முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது 2 பக்க வாசலை வந்து எடுத்தாச்சுங்க. இந்த பக்கம் வாசலை எடுக்கணும்னா நோண்ட தான் தெரியுது. அதாவது கரை தனியா கோவில் தனியா இல்ல, கோவில் தான் ஏரியோடைய கரையாவே இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இது இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஏரி கரையா உடஞ்சிருங்க. அதனாலதான் அதை யோசிச்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப தயங்கி நின்றுட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜேசிபி நின்றுட்டு இருக்கு. கீழே ஒரு ஜேசிபி வந்து பாத்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு கீழே பாருங்க ஆழம் போயிருக்கு. இந்த சைடு கோயிலுடைய பின்புறம் நீங்க பாக்குறது வந்து கோயிலுடைய பின்புறம். இந்த பின்புறத்தை நேரா எடுத்தோம் அப்படின்னா கோயிலுடைய சுவர் அழகா வந்துடும். ஆனா கோயிலுடைய சுவர் வந்துச்சுன்னா ஏரிக்கரையும் அந்த அதாவது உள்பக்க கரை இருக்கு பாத்தீங்களா, அந்த கரையை வந்து டச் பண்ணிருங்க. அந்த அளவுக்கு கோவில் மேலேயே ஏரிக்கரையா போட்டிருக்காங்க. என்ன சொல்றது, இது என்ன பண்றதே தெரியல. ஆனா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு போராடி கடைசி வரைக்கும் கோவிலை தனியா காட்டிட்டு தான் நம்ம போறோம். முடிஞ்ச அளவுக்கு இளைஞர்களோட போராடிட்டு இருக்கோம். ரொம்பவே ஆர்வமா இளைஞர்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறத நீங்க பாக்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் அங்க இருக்கிற மேல்மாங்கிற ஊர்ல ஏரிக்கரை ஓரத்துல புதஞ்சிருக்கிற அந்த கோவிலை தான் நம்ம மீட் எடுத்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்றது மூலமா இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கலாம். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. லைக் கூட தேவையில்ல, ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா வேலைகள் இங்க அவ்வளவுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏரிக்கரையே கோயிலா இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியல. கோவிலே ஏரிக்கரையா இருக்கிறதுனால